வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட்டு நான் உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கே பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ இந்த இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் வருதுல்ல, அதனால் ரீஸ்டாக்கிங் கிராசரிஸ் ரீஸ்டாக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜீரகம் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நான் மிளகு, சீரகம் போட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். அதனால் ஜீரகம் எப்பயுமே ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுக்கிருவேன். அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் ஒரு 1/4 கிலோ, மற்ற பருப்பு, பயறு எல்லாமே 1/4 கிலோ வாங்கிக்கிருவேன். பாசிப்பருப்பு மட்டும் எனக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அது மட்டும் 1/2 கிலோ வாங்கி வச்சுக்குவேன். வெள்ளை சுண்டல் பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுவும் 1/2 கிலோ வாங்கி வச்சுக்கிருவேன். இந்த பயறு எல்லாமே நம்ம நிறைய இருந்துச்சுன்னா, எந்த குழம்பு வைக்கிறதுன்னு நம்ம டக்குன்னு யோசிக்காமல், ஏதாவது ஒரு பயிர் இருந்துச்சுன்னா ஊற போட்டு அடுத்த நாள் குழம்பு வச்சுக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு பொங்கல் வரனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கிட்டேன். அடுத்து எண்ணெய் எப்பயுமே செக்கு எண்ணெய் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் அந்த கடை பூட்டி இருந்தனால சரி கடையில் கிராசரி போடுறப்பே இதை சேர்த்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டுமே ஒரு 1/2 லிட்ரு வாங்கி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கடை ஓப்பன் பண்ணோன்னையும் செக்கெண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். எனக்கு செக்கெண்ணெய் தான் பிடிக்கும். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் செக்கெண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதுபோல் பாசிப்பயிறு ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா பாசிப்பயிறு உடம்புக்கு நல்லது. அதனால் பாசிப்பயிறு கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுக்குவேன். கடுகும் எனக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால் ஒரு 200 கிராம் கடுகு மட்டும் வாங்கிட்டு, உளுந்து நான் தான் வாங்கி கலந்து வச்சுப்பேன். ஏன்னா கடையில் வாங்குகிற கடுகு உளுந்தோடு சேர்த்தோனோம்னா அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி இருக்கும். இது முழு உளுந்தை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எனக்கு வந்துடும். இந்த எல்லா பொருளுமே ஒரு 2 மந்த்ஸ்க்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுபோல் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். காஃபி நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே காஃபி, டீ அதிகமாக குடிப்போம். அதனால் ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிறாம இந்த 2 ரூபா பேக்கெட் இருக்குல்ல, அது வாங்கி வச்சுக்கிட்டேன்னா அது எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தோணும். அது ஒரு 4 சரம் வாங்கிக்கிருவோம். அடுத்து அரசலை பெட்டி எப்பயுமே வெள்ளிக்கிழமை நம்ம ஃபுல் பண்ணி வச்சோன்னா அதில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை நம்ம அரசலை பெட்டி ஜாமான் போடுறோன்னா வெள்ளிக்கிழமை போட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வெந்தயம், மிளகு, சீரகம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு வச்சுக்கிடுவேன். இப்படி தான் என்னோடய அரசலை பெட்டியில் இந்த ஜாமான்கள் தான் நான் வச்சுருப்பேன். அரசலை பெட்டியில் அது போல் 11 ரூபா நம்ம எப்பயுமே அரசலை பெட்டியில் வைக்கணும். ஏன்னா மகாலட்சுமி அதில் வாசம் செய்கிறனால அதில் பணம் நம்ம எப்பயுமே வச்சுருக்கணும். நம்ம சின்ன வயசில் போய் அம்மாக்கிட்ட அம்மா காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப பார்த்திங்கன்னா, அரசலை பெட்டியில் இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் அது போல் தான் எப்பயுமே அரசலை பெட்டியில் நம்ம எப்பயுமே ஒரு 11 ரூபாயாவது அதில் வச்சுருக்கணும். அதுபோல் அரசலை பெட்டியில் கை விட்டு எடுத்தோன்னா பூச்சி பிடிச்சிருன்றக்காக அதில் எப்பயுமே ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் நாங்கள் டீக்கு ஏலக்காய் யூஸ் பண்ணுவோம். கிஸ்மிஸ் பொங்கல் வரனால கிஸ்மிஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கு. அதுபோல் டீத்தூள், முன்னமே சொன்ன மாதிரி எங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்குன்றக்காக டீத்தூள் எப்பயுமே ஒரு 250 கிராம்ஸ் வாங்கி வச்சுப்போம். மிளகா வத்தல் முழுசாக அது தாளிக்க தேவைப்படுங்கிறனால அதையும் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இது வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அப்படின்னா தான் அதுலேயும் பூச்சி வரும். அதனால் வெயிலில் காய போட்டு தான் வச்சுக்கிறணும். அதுபோல் எனக்கு இந்த மாதிரி செராமிக் பாட்டில்ஸும் கண்ணாடி பாட்டிலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ என்னமோ அது மேலே ஒரு ஈர்ப்பு.
அது ஒரு கலெக்ஷன் மாரியே பண்ணிகிட்ருப்பேன். என்கிட்ட நெறைய கண்ணாடி பாட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். ம். அதுபோல் செராமிக் பாட்டில்ஸுமே வந்து நான் கலர் கலராக வாங்கி வச்சுருப்பேன். ஒன்றில் உப்பு, ஒன்றில் மிளகா வத்தல், ஒன்றில் கல்லுப்பு போட்டு வச்சுருப்பேன், ஒன்றில் சால்ட்டு போட்டு வச்சுருப்பேன். ஒரு இதில் தயிர் ஊற்றி வச்சுருப்பேன், ஒரு இதில் புளி போட்டு வச்சுருப்பேன். அதுபோல் ஆயில் ஊற்றுறதுக்குமே வந்து நான் கண்ணாடி பாட்டில் தான் 3 கண்ணாடி பாட்டில் வச்சுருக்கேன். ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலும் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே திட்டுவாங்க, இந்த கண்ணாடி பாட்டில்லாம் என்னைக்கு போட்டு உடைக்க போறியோ தெரில, பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து கண்ணாடி பாட்டில் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் நான் அந்த கண்ணாடி பாட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடுவேன். இந்த ஆயில் பாட்டில் கூட மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஓகே மக்களே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, உறவுகளே.